வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒரு டேஸ்டியான முள்ளங்கி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரீத்தி சோடியா காஸ்மோ மிக்சர் கிரைண்டரில் முள்ளங்கி எப்படி ஸ்லைஸ் பண்ணணும், வெங்காயம் அப்புறமா தக்காளி எப்படி சாப் பண்ணலான்ற டெமோவும் பார்த்துடலாம். ஜாரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஜாரை மாட்டிட்டு இந்த கோன் வைக்கணும். அப்புறம் இந்த ஸ்லைசிங் பிளேடு மூடி போட்டு இடது பக்கமாக தள்ளினா லாக் ஆகிடும். பல்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ரொம்ப தின்னாக சூப்பராக ஸ்லைஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது 2 வெங்காயம் 4 கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் தள்ளுறப்போ இந்த பிளேடை எடுத்துகிட்டு, ஏன்னா பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கையை சீக்கிரமாக கட் பண்ணி விட்ரும். இதை விட சின்ன சைஸில் வேணும்னா இன்னும் 2-3 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ இதில் தக்காளி சாப் பண்ணிடலாம். நான் 2 தக்காளியை 4 கட் பண்ணியிருக்கேன். எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சியை ரன் பண்ணணும். ரொம்ப நைஸாக சாப் பண்ணிடுச்சு. துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அம்பு 2 சேர்த்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு அரைச்சது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததில் கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். முள்ளங்கி வெந்துட்டு இருக்க சமயத்தில் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவனதை எடுத்துக்குவாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு கொஞ்சம் அதிகமாக சோம்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காரம் போட்டதுனால மிளகு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். முள்ளங்கி ஒரு 5 to 6 நிமிஷம் வெந்தாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அரைச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிடலாம். இது கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கிரேவி தயாராகிடும். சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ். அப்புறமா இட்லி, தோசை, ரைஸ் இதுக்கெல்லாம் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம்.